Hi dears, Assalamu alaikum. Welcome to imbooos world. இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷல் காஜு கட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்வீட் ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நான் 1 கப் முந்திரி எடுத்திருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான முந்திரியாக எடுத்துக்கோங்க. நல்லா பிக்கும் போது நல்லா உடையிற மாதிரி இருக்கிற முந்திரியாக எடுத்துக்கோங்க. இப்போ அது மிக்ஸி ஜாரில் 2 பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப அரைச்சிங்கன்னா எண்ணெய் விட்டுரும். பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு ஜன்னியில் போட்டு நல்லா ஜலிச்சுக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி கை வச்சு செஞ்சிங்கன்னா தான் நல்லா சளிச்சு விடுக்கும். நான் வீட்டுக்கு நல்லா கை வச்சு செய்கிறேன். நீங்கள் வெளியே செஞ்சு கொடுக்குறீங்கன்னா ஒரு ஸ்பூன் கூட வச்சு செஞ்சு கொடுங்க. மீதமாக ஜல்லியில் நிற்கிறத மறுபடியும் போட்டு ஒரு தடவை பல்ஸ் விட்டு எடுத்து மறுபடியும் சளிச்சிக்கலாம். இந்த மாதிரி 2 தடவை ஜலிச்சு எடுத்துக்குங்க. மறுபடியும் மீதி இருந்துச்சுன்னா மறுபடியும் பல்ஸ் விட்டு சளிச்சு எடுத்துக்குங்க. அப்புறம் லாஸ்ட்டில் இருக்கிறத எடுத்து வச்சுக்கலாம். அதை நம்ம குழம்புக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை, வேஸ்ட் ஆகாது. இப்போ நான் 1 கப் முந்திரிக்கு 1/2 கப் சர்க்கரை 1/4 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இது ஒரு கம்பி பதம் அளவுக்கு விடணும். நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டே இருங்க, ரொம்ப கருக விட்றாதீங்க. ஒரு கம்பி பதம். நீங்கள் ஏற்கனவே ஸ்வீட் செய்கிறவங்களா இருந்தாங்கன்னா உங்களுக்கு தெரியும். இல்லாட்டினா இந்த மாதிரி கையில் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி வந்துடும். பிசுபிசுப்பு தன்மையோட ஒரு கம்பி வரும். நான் கையை திருப்பி வச்சு எடுக்க மறந்துட்டேன், அதனால் உங்களுக்கு தெரியாது. இப்போ ஒரு கம்பி பதம் வந்தோடனே நம்ம ஜனிச்சு வச்சுருக்கிற முந்திரி மாவை அது கூட சேர்த்துக்கலாம். ஒரு நான்ஸ்டிக் பேனில் யூஸ் பண்ணிங்கன்னா ஒட்டாமல் நல்லா வரும். இப்போ இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டிக்கிங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம், கரிஞ்சிரும். நீங்கள் இதுதான் என்னோடய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இது கூடவே நம்ம வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட ரோஸ் எசன்ஸ் இருந்தால் கூட ஊற்றிக்கிங்க, உங்கள் ஃப்ளேவருக்கு தான் இது. இப்போ பாருங்கள், நல்லா சுருண்டு வந்துருச்சு, ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். நான் 1 ஸ்பூன் நெய் போடுறேன். இந்த நெய் நல்லா உருக்கி எல்லாம் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும். பாருங்கள், நல்லா திரண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு எண்ணெய் தேய்ச்சி வச்ச பாத்திரமோ பிளேட்டோ ஏதோ ஒன்றில் போட்டுக்குங்க. நான் சிலிக்கான் மேட்டில் போடுறதுனால எண்ணெய் தடவலை. நீங்கள் அதில் போட்டு நல்லா இந்த மாதிரி பரட்டிக்கிங்க. ரொம்ப சூடாக இருக்கும், பார்த்து பரட்டிக்கிங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி உருண்டு திரண்டு வரும். நீங்கள் அந்தளவுக்கு எல்லாம் நல்லா சூடோடையே நல்லா உருட்டி எடுத்துக்குங்க. எனக்கு ரொம்ப சூடாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வந்தார். பாருங்கள், இப்போ எல்லாம் உருண்டு ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி பிறண்டு வந்துருச்சு. இப்போ இதுக்கு மேலே உங்ககிட்ட ஒரு பட்டர் ஷீட் இருந்தால் அது மேலே போட்டு இந்த மாதிரி திரட்டிக்கிங்க. நான் இந்த சிலிக்கான் மேட்டையே பாதியாக மடிச்சு விட்டு இந்த மாதிரி திரட்டிக்கிறேன், ஒட்டாமல் வர்றதுக்காக தான். இல்லாட்டினா நீங்கள் ஒரு பிளேட்டில் கூடி எண்ணெய் தடவி திருப்பி போட்டு நீங்கள் அது மேலே கூடி வச்சு ஒரு பட்டர் பேப்பர் போட்டு உருட்டிக்கலாம். இல்லாட்டினா எண்ணெய் பேப்பர் அந்த மாதிரி இருந்தால் கூடி கட் பண்ணி அதுக்கு மேலே போட்டு நீங்கள் உருட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதுக்கு மேலே லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா சில்வர் பேப்பர் ஒட்டுவாங்க. நான் அது இன்றைக்கி ப்ளேஸ் பண்ணல, வீட்டுக்கு சாப்பிட்றனால கெமிக்கல் வேணான்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே நேச்சுரலாகவும் விட போகிறேன். இதுக்கு மேலே நான் குங்குமப்பூ மட்டும் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் இதை கட் பண்ணிக்கிங்க, க்ராஸாக கட் பண்ணிக்கிங்க டைமண்ட் ஷேப்பில். அப்போ தான் இது பார்க்குறக்கு அழகாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கிங்க, ரொம்ப சுலபமாக வரும். பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத் அண்ட் சாஃப்டியாக இருக்குன்ட்டு. இப்போ நம்ம இது எடுத்து பார்ப்போம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. நம்ம காஜு கட்லி இப்படி தான் ரெடி ஆயிருக்கு. வாங்க நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரிச் இன் டேஸ்ட் காஜு கட்லி. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் தீபாவளியை சூப்பராக கொண்டாடுங்க. தேங்க்யூ டியர்ஸ்.